வெறும் வாட்ச் ஃபேஸை வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. கூகுள் மாதிரியான கம்பெனி பண்ணையில லிட்டரலா இது ஏமாத்துறமா தெரியலையா? பட் 40,000 ரூபாய் கண்டிப்பா இத நிறைய இங்கிலீஷ் யூடியூபர்லாம் கழுவி ஊத்துனாங்க. கல்யாணம் ஆனவங்களாம் சும்மா கொடுத்தா கூட வாங்கிறாது. எங்களை பார்த்தா என்ன கேனப்பை மாதிரி தெரியுதா? யார்கிட்ட விற்கத? இந்தியாலே எல்டி கிடையாதுயா. பார்த்தோன்னே வெறுப்பாயிருச்சு. சோதனை மேல் சோதனை. அதாவது ஒரு ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் எல்லாமே பஞ்சாயத்து அப்படின்னா என்னத்த சொல்ல? இதை பத்தி தான் பேசுறேன். பிக்சல் வாட்ச் 2 பிக்சல் 8 சீரிஸ் லான்ச் ஆறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் 2 வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் இந்த டைம் இந்தியாவுக்கு இந்த வாட்சை எடுத்துட்டு வரோம்னாங்க. பிகாஸ் வாட்ச் 1 வந்து இந்தியாவுக்கு வரல, அட்லீஸ்ட் வாட்ச் 2 ஆவது வருதே அப்படின்னு நிறைய பேர் ஹாப்பியா இருந்தாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பிக்சல் ஃபேன்ஸ் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. இதே எக்ஸைட்மெண்ட்ல நானும் நைட்டோட நைட்டா லான்ச் ஆன அன்னைக்கே ஆர்டர் போட்டேன். எனக்கு வந்துச்சு, அன்பாக்ஸ் பண்ணேன். பேக்கேஜிங் வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கே சும்மா அம்சமா இருந்தது. பார்க்க மட்டும்தான் கையில எடுத்த உடனே என்ன சீரியஸ்லி வந்து எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா வாட்ச பாருங்களேன் எவ்வளவு குட்டியா இருக்குன்னு. பிகாஸ் 41mm அப்படின்ற ஒரே வேரியன்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. என் கைக்கே குட்டியா இருக்குங்க. இப்ப நீங்க கட்டினீங்க இல்ல கொஞ்சம் பல்கா இருக்கவங்க எல்லாம் கட்டினாங்கன்னா இது என்னங்க குட்டி வாட்ச் மாதிரி தெரியுங்க. குழந்தைங்க கட்டுற பொம்மை வாட்ச் மாதிரியே இருக்கும். சரி, குவாலிட்டி நல்லா இருக்கு, எதுவும் சொல்லல. 100% ரீசைக்கிள் அலுமினியம் யூஸ் பண்ணிருக்காங்களாம். ஸ்ட்ராப் கலட்டுறது முதற்கொண்டு சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆனா இவ்வளவு குட்டியா லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 45mm கொடுத்து வந்திருக்கலாம். வெறுப்பாகுது எனக்குலாம் பார்த்தோன்னே. சீரியஸ்லி நான் எக்ஸைட்மெண்டோட வாங்கினேன். எப்படின்னா ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் பார்த்தாச்சு, சாம்சங் ஈகோ சிஸ்டம் பார்த்தாச்சு. சரி, கூகுளோட ஈகோ சிஸ்டம் சூப்பரா யூஸ் பண்ணலாம், அதுக்கேத்தாப்புல கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பாத்தீங்கன்னா முதல்ல அந்த பார்த்தோன்னு பிடிக்கிறது தானே. பார்த்தோன்னே வெறுப்பாயிருச்சு. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஐயோ சாமி. அப்புறம் அந்த வாட்ச் 2 வெர்ஷன்ல இருக்கு. வைஃபை LTE. வைஃபை பாத்தீங்கன்னா $350 இருக்கும், LTE பாத்தீங்கன்னா $400 கொண்டு வந்தாங்க. அப்படி பார்க்கல ஒரு 29,000 ரூபாய் 33,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து பிரைஸ் வருது. பட் இந்தியாவுக்கு வரையில பாத்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய். சரி ரைட், ஆப்பிள் பண்றான், சாம்சங் பண்றான், எல்லா கம்பெனியும் பண்றாங்க, இவங்களும் பண்றாங்க அப்படின்னு விட்டுறலாம். பட் இங்க என்ன பஞ்சாயத்து அப்படின்னா 40,000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கினாலும் இது வைஃபை தான் கிடைக்கும், LTE கிடையாது. இந்தியாலே LTE கிடையாதுயா, கட்டர்லே இல்லையா. ஏன்னா அந்த ப்ராடக்ட் அவங்களால அந்த சாம்சங் மாதிரியோ இல்ல ஆப்பிள் மாதிரியோ அவங்களோட ஓன் வெப்சைட்ல பர்ச்சேஸே பண்ண முடியாது. அவங்க ஓன் வெப்சைட்டுக்கு போனாலும் நீங்க வந்து ரீசெல்லரை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிளிப்கார்ட் தான் அனுப்பிச்சு விடுங்க. இந்த 40,000 ரூபாய் இவங்க பண்ற ஒரு கூத்து என்ன அப்படின்னா, கூகுளோட வெப்சைட்ல இந்த ப்ராடக்ட்டை பார்த்தாலும் இல்ல பிளிப்கார்ட்ல போய் பார்த்தாலும் அப்படியே ஒரு பெசில்லெஸ்ஸா ஃபுல் வியூவா பார்க்கவே ஒரு மாதிரி செம்மையா இருக்க மாதிரி இருக்கா. ஆனா ரியாலிட்டி கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே எத்தனூண்டு இருக்கு பாருங்க. சுத்தி பட்டையா பெசில்ஸ் இருக்கு, இவ்வளவு பெருசா கொடுத்து வச்சிருக்காங்க. வெறும் வாட்ச் ஃபேஸை வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது ஒரு ஃபயர்போல்ட் ட்ரூக் மாதிரியான கம்பெனி பண்ணா கூட ஓகே, ஏன்னா இப்பதான் வந்திருப்பாங்க, மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு லோ பட்ஜெட்ல ஏதோ லான்ச் பண்றாங்க அப்படின்னு ஏதோ விட்டுறலாம். ஆனா கூகுள் மாதிரியான கம்பெனி பண்ணையில லிட்டரலா இது ஏமாத்துறமா தெரியலையா? இது எங்கேயும் வந்து பெசில்லெஸ்னு மென்ஷன் பண்ணல. ஆனா ஒரு கஸ்டமர் வாங்குறப்ப உள்ள படிச்சு பார்த்து வாங்குவானா இல்ல அந்த போட்டோவை பார்த்து அதிகமா வாங்குவானான்னு கேட்டீங்கன்னா 50-50 வச்சுக்கலாம். சோ போட்டோவை பார்த்து வாங்குறவனுக்கு கண்டிப்பா இது ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும். ஏமாற்றம் தான், ஆனா இருந்தாலும் நான் ஊருக்கு வர்றேன்னு சொல்லலையா. ஆக்சுவலா இன்னொரு மேட்டர் என்னன்னா, வாட்ச் 1 இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே ஸ்பெக் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதே ஹார்ட்வேர் தான், அதே ப்ரொடெக்ஷன் தான், அதே பீக் பிரைட்னஸ் தான். சோ இதுல இருந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட நோக்கம் இல்ல, அது அவங்களோட பாடு. பட் அப்கிரேட் பண்ணலனாலும் எனக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த வாட்ச் ஃபேஸை வச்சு மாத்தி காட்டி இப்படிலாம் இருக்கு அப்படின்னு காமிக்கணும்ல. இதே தப்பதான் வாட்ச் 1ல பேசினாங்க, நிறைய இங்கிலீஷ் யூடியூபர்லாம் கழுவி ஊத்துனாங்க. இப்போ வாட்ச் 2லயும் அதே தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நியாயமா? சரி, இப்போ இந்த வாட்சோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குவால்காமோட 5100 அப்படின்ற ஒரு சிப்பை வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இது ஒரு கூகுளோட வாட்ச் அப்படின்றதுனால Wear OS தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. லேட்டஸ்ட் Wear OS 4 இருக்கு. ஸோ Wear OS 4 பொறுத்தவரை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, செம ஸ்மூத்தா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸுமே வந்து யூஸ் பண்ண முடியுது. லைக் வந்து உங்களால கால் பண்ணிக்க முடியும், TWS கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்க முடியும், அதுக்கு யூடியூப் மியூசிக், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறைய ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கூகுள் மேப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், கூகுள் கீப் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிமெயில் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வாட்ச் மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து அந்த கேமரா வந்து எடுக்குது. அதுபோல் அலாரம், ஸ்டாப் வாட்ச், காலண்டர், கான்டாக்ட் அப்படின்னு லொட்லோஸ்க்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. இன்னும் வேணும் அப்படின்னாலும் இதுலயே பிளே ஸ்டோர் இருக்கும், அதுல போய் உங்களால இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். நிறைய வாட்ச் ஃபேஸ்மே பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும். பட் ஒவ்வொரு வாட்ச் ஃபேஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நிறைய இடங்கள்ல பே பண்ண தான் சொல்லுவாங்க, பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வாட்சுக்கு வாட்ச் ஃபேஸே ஓவர், இதுல பே பண்ணி வாட்ச் ஃபேஸ் வாங்கணுமா? பட் இதெல்லாம் விட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்ல போனா அந்த வாட்ச்லயே ஒரே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா சேஃப்டி செக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. இது யாருக்கு அதிகமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, யாரு இவனா? ராஜேஷ் கொஞ்சம் வாங்களேன். அதாவது இவ்வளவு நேரம் பிக்சல் வாட்ச்ல நிறைய பஞ்சாயத்து இருந்துச்சு. இப்பதான் ஒரே ஒரு பாசிட்டிவ் வந்து வந்திருக்கு. அந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அது அப்படித்தான். என்னன்னு முழுசா கேளுங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க,
உங்க பொண்டாட்டிட்ட வந்து சொல்றீங்க, ஏமா இந்த ஒரு அரை மணி நேரத்துல வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து வர்றது பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு வருவீங்க. இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும். நீங்க கரெக்டா எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த சேஃப்டி செக் ஃபீச்சரை வந்து ஆன் பண்ணி விட்டுணும். ஆன் பண்ணி விட்டு டைமரை வச்சு விட்டோம் அப்படின்னா அரை மணி நேரம் முடிஞ்ச உடனே வந்து லைவ் லொகேஷன் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடும். ஸோ நீங்க எங்க இருக்கீங்கன்றதை அவங்க கண்டுபிடிச்சு தேடி வந்து செருப்பால் அடிக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஃபன்னுக்கு சொன்னாலும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 4 மணி கரெக்டாக வந்து ஸ்கூல் விட்டு வரலையே, எங்கே இருக்காங்க கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ்க்கு மேபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யோ நல்லா தனியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தா கரெக்டு தான். இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கல்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வாட்சில் LTE வேணும். ஆனால் இந்தியாவில் வைஃபை வெர்ஷன் மட்டும்தான் அவைலபிள். சாம்பார் ஆப் எனக்கு அவ்வளோதான், முடிஞ்சு. நன்றி சார், நன்றி. இதுக்கு வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க தேடி வரணும் அப்படின்னு. மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். தவிர ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இதுலயும் ஃபால் டிடெக்ஷன் இருக்கு. நீங்க கீழே விழுறீங்க, ஏதாவது இம்பாக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம எமர்ஜென்சி கான்டாக்ட் வந்து முன்னாடியே செட் பண்ணிடணும். அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். தவிர வந்து இந்த வாட்ச் வந்து எதுக்கு வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ்க்கு. லைக் வந்து நீங்க வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்றீங்க, ரன்னிங் போறீங்க, ஜாகிங் போறீங்க, இல்ல ஹார்ட் ரேட் செக் பண்றீங்க, ECG செக் பண்றீங்க, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பாத்தீங்க அப்படின்னா அந்த அக்யூரசி வந்து நல்லா இருக்கும். சொல்ல போனா வாட்ச் 1ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சென்சாரே மாத்திருக்கும். அதனாலே 40% வரை இன்னும் பெட்டரான அக்யூரசி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தட் வாஸ் குட். வேற ஸ்கின் டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதை தவிர வந்து இன்டர்னலா பார்த்தோம் அப்படின்னா 2GB RAM 32GB வந்து ஃபிளாஷ் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இன்டர்னலா பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை பார்த்தீங்கன்னா 2.4 GHz தான் சப்போர்ட் பண்ணும். ப்ளூடூத் 5.1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, லேட்டஸ்ட் 4 கூட கிடையாது. வெறும் ப்ளூடூத் 5.0. அதை தவிர இன்னும் 2 விஷயங்கள் வந்து போன ஜெனரேஷன் வந்து அப்கிரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு பேட்டரி பார்த்தீங்கன்னா 24 hours பேட்டரி வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோட இருக்குதுன்னு நாங்க செக் பண்ணோம். பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இருந்துச்சு. நாங்க வந்து எங்க போனோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே வந்திருந்தது. அப்படி பார்க்கல பேட்டரி வாஸ் குட். பட் கெபாசிட்டி வைஸ் என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 mAh வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மிச்சபடி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த SoC வச்சு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. பட் எனிவே நம்மளுக்கு பேட்டரி லைஃப் தான் முக்கியம். இது வாங்குறவனுக்கு இது தேவைப்படும். இது உங்களுக்கு தேவையில்லாம இழுக்கிறணும். அது அந்த டிப்ரெஷனுக்கு தள்ளிட்டாங்க. எனக்கெல்லாம் உங்காம திங்காம நான் போச்சு, 40,000 ரூபாய் போச்சு அப்படின்லாம் இதாகுது. என் வயிறு எரியுதுடா. அடுத்து போன ஜெனரேஷன்ல IP ரேட்டிங்லாம் கிடையாது. இந்த டைம் வந்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ள போட்டு விளாடுறது இல்லை தண்ணிக்குள்ள போட்டு முக்கிறது அப்படின்னா பண்ணலாம். ஓகே, கவர் பண்ணிட்டோம். சொல்லியாச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட். நான் குமாரே கக்கூசு பக்கத்துல நின்னு 10ஆம் கிளாஸ் பையன் பரீட்சை படிக்கிற மாதிரி உந்து படிக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்டேட்ல வருமா? இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன எல்லாமே போச்சு. சோ மொத்தத்துல இந்த வாட்சோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கூகுளோட வாட்ச். பிக்சல் வாட்ச் அப்படின்றதுனால வேற OS யூஸ் பண்ணிருக்காங்க. OS ஸ்மூத்தா இருக்கு. அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா சீம்லெஸ்ஸா ஒர்க் ஆகுது. பர்టిక్యులர்லி நீங்க ஒரு பிக்சல் யூசர் அப்படின்னா அது பிக்சல் 8ன்னு சொல்லல, பிக்சல் எந்த போன் வச்சிருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஈகோ சிஸ்டம்ல ஒர்க் பண்றப்ப இன்னும் சொல்லாத விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த டிஸ்பிளே வந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்பிளே உங்களால மாத்தவே முடியாது. அதுக்கான ப்ரொவிஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். உடச்சுதான் நானும் செக் பண்ணும். சோ உடைஞ்சது அப்படின்னா மொத்த வாட்சையும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்றதுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அபிஷியல் சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஒன்லி ஆத்தரைஸ்டு மட்டும் தான் இந்தியாவில் இருக்கு. அப்புறம் அந்த சார்ஜர் எங்க? அந்த சார்ஜர்ல பாத்தீங்க அப்படின்னா போன டைம் வந்து ஆப்பிள் வாட்ச் மாதிரி சூப்பரா நீட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து ஒரு மாதிரி பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சில நேரங்கள்ல கரெக்டா விட்டுது, நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பார்த்து கரெக்டா வைக்க வேண்டியது. கரெக்டா வைக்கல அப்படின்னா சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இது கூகுளோட வாட்ச் அப்படின்றதுனால அப்டேட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் வந்துடும். பட் அப்டேட் ஆகிறதுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அப்டேட் நான் வாட்ச் ஓபன் பண்ணி நான் சிங்க் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்தது. அது அப்டேட் ஆகி முடியறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் ஆச்சு. சரிங்க ஜி, அவ்வளவுதான். என்னோட முடிவு வந்து நான் சொல்லாமலே புரிஞ்சிருக்கும். 40,000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் வந்து என்னன்றது நீங்களே யோசிங்க. நீங்க ஒரு பிக்சல் ஃபேனாவே இருந்தாலும் வாங்குவீங்களா? வாங்குவியா 40,000 ரூபாய்க்கு? நீ ஐயா நான் தண்ணி கேன் போட வந்தீங்கயா. A few moments later. இந்த வாட்ச் வந்து 40,000 ரூபாய். உங்க ஃபீட்பேக் மட்டும் சும்மா சொல்லிட்டு போங்க. சிம்பிளி வெஸ்ட். 40,000 நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். இல்லை 40,000 ரூபாய்க்கு இது வாங்குறதுக்கு ஆண்ட்ராய்டில் வந்து சாம்சங் வாங்கிடணும். நமக்கு இப்போ ஸ்மார்ட் வாட்ச் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. உங்களுக்கு நான் கொடுக்கல சரியா? நான் கேட்கறது 40,000 ரூபாய்க்கு இது எப்படி தோணும் நான் கேட்டேன். இல்ல 40,000 இல்ல, கல்யாணம் ஆனவங்களாம் சும்மா கொடுத்தா கூட வாங்கிடாதீங்க. யார்கிட்ட விற்கத? சரி, நன்றி வந்ததுக்கு.
இதை வாங்கலாம். இது கண்டிப்பா வந்து இந்தியால வாங்கக்கூடாது. மிச்சபடி யூஎஸ்ல வந்து பிக்சல் 8 சீரிஸ் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா வாங்கலாம். எங்களை பார்த்தா என்ன கிணப்பை மாதிரி தெரியுதா? ஆனா நான் வாங்கினதான் தான் கிணப்பை, என்னத்த சொல்ல. பட் 40,000 ரூபாய் கண்டிப்பா இதை